நேற்று ராஜினாமா செய்த மூவருடைய ராஜினாமா ஏற்பு போலவே இன்று காலை ராஜினாமா செய்த திரு இசக்கி சுப்பையாவுடைய ராஜினாமாவும் ஏற்பு, சபாநாயகர் அவர்களால் ஏற்பு அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். ஆக அந்த தொகுதியும் நேச்சுரல் கொலாலரியாக காலியாக அறிவிக்கப்படும். 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரத்துக்கான சூழல் இருக்கு. இந்த எண்ணிக்கை மேலும் கூடுறதுக்கான வாய்ப்பு கூட சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு. மீதி 16 பேரும் இல்லை, எவ்வளவு பேர் வராங்களோ தெரியல, வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் அது லீகலா சேலஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? லீகலா சேலஞ்ச் ஆகும்ல. இப்ப நீங்க மனு கொடுப்பாங்க, நம்ம கவர்னர்ட்ட கொடுப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன் முதல்ல நான் இதை பண்ணிருக்கும் போது அதை பண்ணாம இதை ஏன் பண்ணாங்க? இவங்க வேகமா தேர்தல் நடத்திருப்பாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. தேர்தல் நடத்தக்கூடாது, இப்ப நீங்க அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுல இருந்து தான் நீங்க 3 மாசம் 1 மாசம் டைம் வச்சு தேர்தல் நடத்திருப்பாங்க. அது அப்படியே கொண்டு போவாங்கல்ல. ஓகே, சபாநாயகர் என்ன சொல்றாரு பாருங்க. சபாநாயகர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த ப்ரொசீஜரை பூர்த்தி செஞ்சிருக்காங்க, எம்எல்ஏக்கள் நேர்ல ராஜினாமா பண்ணணும்னு இருக்கு, அது ஏத்துக்கிறேன். கொரோனா உத்தரவு தட்ஸ் காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन. சோ இது கொரோனாவா அது கொரோனாவா, நிறைய மெரிட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ரெசிக்னேஷன் இஸ் a simple process. இல்ல, மெரிட் பார்க்க வேண்டியது அவங்களுடைய வேலை கிடையாது. மெரிட்னா என்னன்னா கட்சி தலைமை என்ன சொல்றதோ அதான் மெரிட். அதான் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க மகாராஷ்டிரா வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் முடிவே தவிர நம்பர் முடிவில்ல. பட் ரிசைன் பண்ற ரைட் ஒரு எம்எல்ஏக்கு இருக்கா இல்லையா? இப்போ ஒரு எம்எல்ஏ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்க இன்னும் சொல்ல போனா விதி சொல்லுது, அவங்க காரணத்துக்கு கூட பூர்த்தி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தேதியிலேருந்து ராஜினாமா செய்யறங்கிறது மட்டும்தான் ப்ரொசீஜர் கூறுவது. ஸோ அதை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு தானே பார்க்கணும். இல்ல, அது ஓகே. நீங்க சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அவரே எடுத்துக்கலாம். ஆனால் சபாநாயகரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் பேரவை விதிக்கும் மரபுக்கும் கட்டுப்பட்டவங்கதான். பல சபாநாயகர்களுக்கு உங்களுக்கு தெரியும், பெரிய வானளாவிய அதிகாரம் உள்ளவங்களுக்கு கூட நீதிமன்றம் பல தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. ஏன் அவதாரம் கூட அவங்களுக்கு விதிச்சிருக்கு அவங்க பேர்ல. அதனால நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் படி சரியா தவறா, கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு, அவங்க மாற்றி ஓட்டு போட்டது தப்பு, அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியது சபாநாயகருடைய கடமை. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக காலந்தாளம் படுத்துறாங்க. அதுதான் அதுல உண்மைங்கிறது தெரியும். அதனால இனிமே வேகமா ரிசைன் பண்ணிட்டு அவங்கள தேர்தல் வைப்போங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கு காரணம் இப்போது கூட்டணியில சேர்த்திருக்கவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால தனி மெஜாரிட்டிக்கு முயற்சி பண்றாங்க அரசு. அதுக்கு சபாநாயகர் இல்ல, தனி மெஜாரிட்டிய வேற வழியில பெறாம மக்களை நாடி தானே பெறணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, வேற வழியில அவங்களால இப்ப சேர்க்க முடியாத 32 பேர் இருந்தா சேர்த்திருக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லையே. இல்லாம இருக்கிறதுனாலதானே அவங்க இந்த முடிவுக்கு வராங்க. நீங்க அந்த முடிவு அவங்களுக்கு ஏன் எடுக்காங்கன்னு சொல்லி ஜனநாயக முறையில எடுக்கிற மாதிரி நீங்க நியாயப்படுத்த வாரீங்க. தவறு. 32 பேர் இல்லாத காரணத்தினாலதான் இந்த முடிவு எடுக்காங்க. இப்ப 32 வந்திருந்தாலும் கூட கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து அவங்க தப்பிக்க முடியுமாங்கிற லீகல் குவெஸ்சன் எல்லாமும் இருக்கு. இல்ல, 100% அது 2/3 மெஜாரிட்டி வந்தாச்சு தனி குழுவா இருப்பாங்க. ஐயாவே நிறைய இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறீங்க. மகாராஷ்டிரா கேஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி கணக்கு இல்ல, பார்ட்டி சொல்லக்கூடிய முடிவு தான் கணக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்குல்ல. எதுக்குன்னா அசம்பிளி உள்ள கொரோனா பிக்ஸ் பண்றதுக்கு. ஓகே, அது அசம்பிளி உள்ள கொரோனா பிக்ஸ் பண்றதுக்கு தான். நீங்க மெஜாரிட்டி நம்பரை வச்சு பிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்களே முடிவெடுத்து இதுதான் கட்சி. பட் அணி மாறுறது வேற கணக்குன்னு பாக்குறீங்க ஐயா. அணி மாறதுக்கு வேற 2/3 பொருந்தும். அணி மாறதுக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷன் 10th ஷெட்யூல் தான். 122 நீங்க பாருங்க, அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க 2/3 மெஜாரிட்டியோட வந்தா ஒரு தனி குழுவா இவங்க வந்திருப்பாங்க. அது இல்லாததுனால தானே அப்படியே இடையில இருக்காங்க இவங்க. 25 பேருக்கு வந்தது, 32 வந்திருந்தா அந்த இஷ்யூவே இல்லை. பட் இன்னொன்று, இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வளாகம் அமைந்திருக்கக்கூடிய சீட் ஆஃப் பவர்ல சந்திப்புகள்லாம் நடக்குது, விமர்சனம் செய்யறாங்க. இந்த மாதிரி அரசியல் சந்திப்புகள் உங்க ஆட்சி காலத்துல கூட நடந்திருக்கு தானே? அதுல நம்ம வித்தியாசமா பார்க்கணுமா, இல்ல அதுல ஒரு இம்ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, ரிசைன் பண்றது, இதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா இது எதுக்கு நடக்குன்னா, தனி மெஜாரிட்டி இல்லாம இவ்வளவு கூத்து நடக்கு. இவங்கதான் அந்த கட்சியை உடைக்கிறாங்க. யாரு? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய முதல்வர்
ஒரு 47 பேர் ஜெயிச்சு இருக்கக்கூடிய எம்எல்ஏல ஒரு 25 பேரை உடைச்சி எடுத்து அவங்க கிட்ட போய் என்ன செய்யறாங்க, முதல் நாள் சந்திக்கிறாங்க, அடுத்த நாள் அவங்க 25 பேரும் ஓட்டு போடுறாங்க. இல்ல அதுக்கு காரணம் அதிமுக இருக்கிற குழப்பமா இல்ல இவங்களுடைய செய்கையான் இருக்குல்ல? இப்ப திமுக இருந்து யாரும் வரல, வேற கட்சிகள்ல இருந்து வரல, அதிமுக ஒரு சிக்கல் இருக்கு, குட்டை குழம்பு இருக்கு. எந்த அரசியல்வாதியும் குழம்பின குட்டையில மீன் பிடிக்கதானே செய்வாங்க. அதுதானே அரசியல் இயல்பு. அதத்தான் அது நியாயமா தர்மமா இந்த ஆட்சியில முதல்வர் வந்து நாங்க தூய ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் சொல்லிட்டு இப்படி வந்து முறைகேடாட்டு சட்டத்துக்கு புறப்பாட்டு பிஜேபியோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சவங்களை உடைச்சி கொண்டு வந்து பிஜேபி எங்க வருதா? பிஜேபி எங்க வருது? பிஜேபி அவங்க அலையன்ஸ் பார்ட்டி 25 பேரும் பிஜேபியினுடைய கொள்கை அடிப்படையில வெற்றி பெற்று வந்தவங்க தானே. அவங்க இல்லாம இவங்க எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தானே ஜெயிச்சு 25 பேர் வந்துட்டாங்க இப்போ 47ல. ரைட் பாப்போயா, உங்க கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி தம்பி, நன்றி தம்பி, நன்றி தம்பி. நம்ம பார்த்துருக்கோம் திரு இசக்கி சுப்பையா அவர்களுடைய ராஜினாமாவும் ஏற்பு. அவர் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வரத்துக்கான சூழல் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இடையில நிறைய சட்ட நகர்வுகள், அரசியல் நகர்வுகள்லாம் இதில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. இசக்கி சுப்பையா அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஏற்கனவே மரகதம் குமரவேல் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருந்தாங்க. அவங்களுடைய ராஜினாமாக்கள் ஏற்க அந்த தொகுதிகள் காலியாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பி சத்யபாமா ஆகியோரும் ராஜினாமா செஞ்சாங்க. அந்த காட்சி திரையுடைய மேல் பகுதியில் பார்க்குறீங்க. இன்னைக்கு அதை தொடர்ந்து அந்த பேட்டர்னை தொடர்ந்து இன்னைக்கு இசக்கி சுப்பையா அம்பை சட்டமன்ற உறுப்பினரும் கூட ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்தாரு. அவருடைய ராஜினாமாவும் ஏற்கப்பட்ட நிலையில் 4 அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது. அது காலியாக அறிவிக்கும் பட்சத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. திருச்சி கிழக்கு உட்பட இன்று ராஜினாமா ஏற்கப்பட்ட அம்பாசமுத்திரம் உட்பட நேற்று ராஜினாமா ஏற்கப்பட்டு காலியாக அறிவிக்கப்பட்ட மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அதிமுக இல்லை இந்த ராஜினாமா ஏற்பு அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல, எதை முதல்ல செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் கோரியிருந்தோம். இந்த 3 பேர் இன்னைக்கு கணக்கு சேர்த்தா இந்த 4 பேர், அது மட்டும் இல்லாமல் வேற 21 பேர், இவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் நிலையை நாங்கள் கோரி இருக்கின்றோம். காரணம் அவங்க கொறடா உத்தரவுக்கு மாறாக வாக்களித்திருக்கிறாங்க, தலைமைக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்கள தகுதி நீக்கம் செய்யக்கூடிய முடிவைத்தான் முதல்ல எடுக்கணும், ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று இன்னைக்கு அதிமுக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கு. இதன் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 நாட்களில் இதெல்லாம் சட்ட சிக்கல்கள், கிளைம்ஸ், கவுண்டர் கிளைம்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். முக்கியமான அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா 2 நாட்களில் நேற்று தொடங்கி 4 அதிமுகவினர், 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. நேற்று 3 ராஜினாமா செய்த கையோடு கோட்டையிலேயே அமைச்சரை சந்தித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா உறுப்பினர் அட்டையும் கூட பெற்றிருக்கிறாங்க. அந்த நிலையத்தான் திரு இசக்கி சுப்பையா அவர்களும் கடைபிடிக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு விமர்சனம், ஆதரவு, இது சரிதானே அப்படிங்கிற பார்வையெல்லாம் கூட்டணி கட்சிகள் கிட்டே வரதை நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற கரூர் உறுப்பினர் செல்வி ஜோதிமணி இதற்கு விமர்சன கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. காங்கிரஸில் வேறு சிலர் இதை வேறு மாதிரியும் பார்க்கறத நம்ம பார்க்கின்றோம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு விவாத பொருளை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்கின்றோம். மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறையை தொடர்ந்து அம்பை தொகுதியும் காலியாகிறதுங்கிறத பார்க்கின்றோம். இங்கே இடைத்தேர்தல் வருகிறது. தமிழ்நாட்டில் மழை விட்டும் தீவான உடலைங்கிற மாதிரி தேர்தல் முடிஞ்சாலும் உடனேயே தேர்தல் வரக்கூடிய சூழலும் வருகிறது. அஃப்கோர்ஸ் இதை சேலஞ்ச் பண்ணுற நகர்வுகளும் கூட பல கட்சிகளால் வர்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த ராஜினாமா முடிவு ஏற்புடையதில்லைன்னு அதிமுக சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்தவர்கள் ஒருவரும் முன்னாள் சபாநாயகருமான திரு அப்பாவு அவர்களும் கூட அதை எதிரொலிக்கிறத நம்ம
நம்ம பார்க்கின்றோம். மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பை ஆகிய தொகுதிகள் காலியாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இவங்களும் கூறுவது இதை காலியாக கூடாதுன்னு இல்லை, அவங்க மேலே நடவடிக்கை பாயணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கை பாயணும், அப்படி அது காலியாகணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோரிக்கை. இப்போ இது அடுத்த கட்டம் எங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.